ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடி கொழுக்கட்டையை ரொம்ப சுலபமான முறையில் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் 1/4 டம்ளருக்கு குறைவாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் இது. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா பாகு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஏலக்காயை இது போல் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு நல்லா இந்த வெல்லம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். மண்ணு தூசிலாம் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் நான் வடிகட்ட போகிறது கிடையாது. இது போல் நல்லா கொதிச்சு வர நேரத்தில் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவை கொஞ்சமாக லைட்டாக கடாயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு மாவு கலர் மாறாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு மாவு. இந்த மாவு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்லமும் ஒரே அளவு எடுத்தோன்னா தான் இனிப்பு கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை செய்யும் போது. கடைகளில் கொழுக்கட்டை மாவு விற்கிதில்ல, அந்த மாவு எடுத்து நீங்கள் செஞ்சுக்குங்க. இது போல் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறுற அளவுக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல் கலரிட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். இது போல் கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒட்டாமல் வருதில்ல, இது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா வேணால் கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ரெஸ்ட் விட்டுக்குங்க. அதிகமான நேரம் அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவசரமாக செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்குங்க. இப்போ நல்லா இதில் திருகுன தேங்காய் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை பிடிக்கும் போது நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். இது போல் நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை தேவையோ அது போல் கையில் எடுத்து இது போல் விரலால் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். நல்ல கொழுக்கட்டை சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் பிடிக்கிறதுக்கு. எவ்வளோ சுலபமாக கொழுக்கட்டை பிடிக்க வருதில்ல. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இது வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முதல்ல கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஆவி பறக்க வந்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு இதை நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒரு கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டு வச்சு நல்லா அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இது நல்லா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஆவி பறக்க வெந்து வந்திருக்கு. கையில் தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக நம்ம தொட்டு பார்த்தோன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதுதான் நல்லா வெந்திருக்க பதம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இது மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை உங்களுக்கும் சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.